இப்போ நம்ம தமிழ் டப்ல ரிலீஸ் ஆன கோஸ்ட் பஸ்டர்ஸோட ரிவ்யூ பற்றி பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கேங் இருக்கும், ஒரு டீம் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கோஸ்ட் கோபால் வருமா, என்னை தாண்டி பேய் வருமாங்கிற மாதிரி ஊருக்குள்ளே இருக்கிற எல்லா பேயும் அட்டூழியம் பண்ணுற பேயெல்லாம் பிடிச்சி ஒரு டப்பாக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சிருவாங்க. இவங்க இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் ஒரு அணுகுண்டு மாதிரி ஒன்று இருக்கும். அதை காசுக்காக பணத்துக்காக அவங்கக்கிட்ட விற்றுட்டு போயிடுறாரு. அதை அவங்க சோதித்து பார்க்கும்போது அதில் பயங்கரமான பேய் இருக்குன்னு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பேய் எப்படி வந்தது, எந்த காலத்தை சேர்ந்ததுன்னு அந்த வித்தவனை தேடிட்டு போய் பார்க்கும்போது பார்த்தா அவர் ஒரு ஃபயர்மேன். அவரோட பரம்பரையாக அந்த பேயை அடைச்சி பாதுகாக்கிறது அவங்க வேலை. பட் இந்த மனுஷனுக்கு அது எதுவும் தெரியாமல் எடுத்துன்னு போய் விற்றுருவார். அந்த பேய் வெளியில் உலகத்தை அழிக்கிறண்டா அப்படின்னு கிளம்பி பார்த்தா நல்லா இருக்க ஊரை ஃபுல்லாக ஐஸ்லேண்ட் மாதிரி மாற்றி விட்டுரும். அப்புறம் அது எப்படி அந்த உலகத்தை காப்பாற்றினாங்க, என்ன பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இதில் அந்த சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அப்புறம் முக்கியமாக சொல்லணுன்னா அந்த ஃபயர்மேன் ஒருத்தர் இருப்பார், அவர் வர்ற சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறன்னு ஒரு லைப்ரரிக்கு போவாங்க. அதுக்கு வெளியில் நடக்கிற ஃபைட் சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த படத்தை ஜாலியாக டைம் பாஸ் பண்ணுறதுக்காக இந்த படத்தை ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, கதையும் நல்லா இருந்தது, அந்த கிராஃபிக் சீன்ஸ் எடிட்டிங்ஸ் அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு.